கலைஞர்களுக்கு இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளித்து எங்களுக்கெல்லாம் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய நமது தெய்வ திரு மூணா முத்து பெருமாள் சேர்வை, தெய்வ திரு மூணா காளிமுத்து சேர்வை, தெய்வ திரு கருப்பாய் அம்மாள் மகன் மரியாதைக்குரிய அன்புண்ணா திரு காவண்ணா பாலகிருஷ்ணன் சேர்வை அவர்கள் குடும்பத்தார்களுக்கு இந்த நாடகத்தின் அமைப்பாளர்கள் சார்பாகவும் அன்பு மகன் கலைவேந்தன் வீரமங்கலத்தைச் சேர்ந்த இந்த நாடகத்திலே நாரதராக வேடமேற்று ஒரு நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் அன்பு மகன் இல கவிராஜ் அவர்கள் சார்பாகவும் எங்களது கலைஞர்கள் சார்பாகவும் இந்த பிரார்த்தனை நாடக குடும்பத்தார்களுக்கு எங்களது கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். 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 கீரணி கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிகின்றோம். கீரணி கிராமத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு 2026 ஆண்டு வைகாசி மாதம் 14ஆம் தேதி நடக்கும் கும்பாபிஷேகத்திற்கு இரவு அன்னார் அவர்கள் உபயமாக நாடகம் வைக்கின்றார்கள். அனைவரும் வந்து கண்டு கும்பாபிஷேகத்தை சிறப்பிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அதை பற்றி ஒரு பாடல் பாட வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏழுகோட்டை நாட்டினுடைய தாய் கிராமமான கீரணி கிராமத்து பெருமக்கள் என்னுடைய கலை சேவையை பாராட்டி தமிழக அரசனுடைய உயர்ந்த விருதான கலைமாமணி விருதை பெற்றமைக்காக கீரணி கிராமத்தார்கள் என்னை கௌரவிக்கும் பொருட்டு மலர் மாலை அணிவித்து கைத்தறி அடை அணிவித்து, உண்மையிலேயே எனக்கு அழுகதான் வருது. இது மாதிரி ஒரு என்னை விட பெரியவங்க, என்னை விட வசதி வாய்ப்பில் எல்லாம் நிறைஞ்சவங்க எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன எளிய குடும்பத்தில் பிறந்த குருந்தங்குடி பெரியசாமி சேர்வை அவர்களுடைய குமாரனாக இருக்கப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மரியாதை செய்தமைக்காக என் காலம் முழுவதும் என் குடும்பத்தார்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை. அண்ணன் முத்துச்சாமி அவர்கள் என்ன உதவி செய்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவருக்கு திருப்பி நான் உதவி செய்வதற்காக அடுத்த வருடம் அவருடைய தம்பியாகவோ அண்ணனாகவோ பிறந்து அந்த கடனை நான் கழிக்க வேண்டும் என்று சொல்லி தூது ஜெயங்கொண்ட ஐயனார் மீது ஆணையிட்டு அந்த பணியை செய்வதற்கு காத்திருக்கிறேன். இப்போது நம்ம எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஐயனாரை பற்றி ஒரு பாடல். ஐயனாரே ஐயனாரே எங்கள் ஐயனாரே தூது ஜெயங்கொண்ட ஐயனாரே 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 தூது ஜெயங்கொண்ட ஐயனாரே தூது ஜெயங்கொண்ட ஐயனாரே
வேணும் ஐயனாரே, ஐயனாரே சத்தியம் தழைக்க வேணும் ஐயனாரே, ஈரணி சன்னிதானம் பெருக வேணும் ஐயனாரே, சத்தியம் தழைக்க வேணும் ஐயனாரே, தூது ஜெயம் கொண்ட ஜெயனர் ஐயனாரே, ஐயனாரே 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 தூது ஜெயம் கொண்ட எங்கள் ஐயனாரே. புவனையும் போற்ற வேணும் ஐயனாரே, கொண்ட கொள்கையெல்லாம் வெற்றி அடைய வேண்டும் ஐயா ஐயனாரே, புவனையும் போற்றுகின்ற ஐயனாரே குடிமக்களை வாழ வேண்டும் ஐயனாரே புவனையும் போற்ற வேணும் ஐயனாரே, கொண்ட ஜெயம் பெற்றவன் அடைய வேண்டும் ஐயனாரே, குருந்தங்குடி விஸ்வநாதன் பாடுகிறேன், நான் குருந்தங்குடி விஸ்வநாதன் பாடுகிறேன், குறையில்லா வாழ்வு தர வேணும் ஐயா, நீயும் குறையில்லா வாழ்வு தர வேணும் ஐயா ஐயனாரே ஐயனாரே, தூது ஜெயம் கொண்ட எங்கள் ஐயனாரே, தூது ஜெயம் கொண்ட எங்கள் ஐயனாரே, ஐயனாரே இந்த கைதட்டல் அதுதான் எனக்கு கலைமாமணி விருது வாங்கி கொடுத்துச்சு. எல்லாரையும் தூது ஜெயங்கொண்ட ஐயனார் காப்பாற்றுவார், யாருக்கு இந்த கவலை வேண்டாம். ஆகையினாலே இன்று வந்ததைப் போல வைகாசி 13ஆம் தேதி இரவும் வைகாசி 14ஆம் தேதி காலையிலே நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை அவசியம் எல்லாரும் வந்து பார்க்கணும். ஒரு கும்பாபிஷேகத்தை பாய்த்தா 1,00,000 புண்ணியம் கிடைக்கும்னு சாஸ்திர இதிகாசம் சொல்லுது. எல்லாரும் கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு அன்று இரவு நான் நடத்தக்கூடிய இந்த எளியவன் நடத்தக்கூடிய அந்த வள்ளி திருவோணம் நாடகத்தையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாடகத்திலே பங்கு பெற்று நடிப்ப இருப்பவர்கள் ஆட்டூர் அறுமுகம் ராஜபாட்டாக, மன்னார்குடி பானுப்பிரியா ஸ்ரீவாட்டாகவும், அஜித் குமார் என்ற சிறுவன் நாரதராகவும், இங்கே ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய என்னுடைய அன்பு மகன் நாகலிங்கம் அவர்கள் ஹார்மோனியமாகவும், தம்பி பாரதி பொன்னமராதியைச் சேர்ந்த நாடக உலக ஜாம்பவான் பொன்னமராதி ஆர்வத் முருகத்தினுடைய மகன் ஏஆர்ஏ கண்ணன் அவர்கள் பபுனாகவும், அவருக்கு ஜோடியாக யாரை போடலாம் என்று தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறோம். திருச்சி விஜய் அவர்கள் டான்சராகவும் இங்கே நடிக்க இருக்கின்றார்கள். அந்த நாடகத்திற்கு வந்திருந்து எங்களுக்கும் கீரணி கிராமத்தார்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோவிலுக்கு வேல் போட்டு இந்த கோவிலினுடைய திருவிழாவை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆதியாகுடியைச் சேர்ந்த அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் குருந்தங்குடியைச் சேர்ந்த அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். ஆதியாகுடினாவே எனக்கு அடுத்து அவர் தான் நாடகத்துக்கு வந்தவர். குருந்தங்குடியிலேருந்து முதல்ல நான் வந்தேன். இந்த அரங்கேற்றத்துக்கு எனக்கு ஹார்மோனியம் வாசித்தவர் இவங்க அப்பா நாகலிங்கத்துடைய அப்பா தான் சிவமணி தேசிக சுப்பிரமணியபுரத்தில். 2வது நாடகம் கடம்பூர் நாடகம். அந்த எல்லா நாடகத்துக்கும் வந்திருந்தவர் மலையரசன் வந்து அவரும் பெரிய நடிகராக இருந்தார். அவர் நம்மளை விட்டு போயிட்டார், காலமாகி கொண்டார். அந்த ஆதியாகுடியை சார்ந்த ஐயா அவர்கள் பேருக்கு மறந்துட்டார்கள். ஆறுமுகம் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆதியாகுடியை சார்ந்த ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். 14ஆம் தேதி இரவு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்பா ஒரு நிமிஷம். கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி, பெண்ணொருத்தி உன் போல இன்னொருத்தி ஏது, பெண்ணிலவு 2 உலகில் கிடையாது.
நிலவை